ஹலோ பிரிஸ்லா. இன்றைய கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். பிரியமானவர்களே, நாம் எதற்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறோமோ, சுகத்திற்காக, பலத்துக்காக, கடன் பிரச்சனையோ, வியாதியோ, வேலைக்காகவோ, படிப்பிற்காகவோ, எந்த ஒரு ஊழியத்துக்காகவோ, எந்த ஒரு காரியத்துக்காக நாம் ஆண்டவரிடத்தில் அடிக்கடி நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் சீக்கிரமாக நிறைவேற்றுவேன், அதற்கு நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை விசுவாசிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறாமல் இருக்கிறதான நியாயமான காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கிறதான பருவத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வேன் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக எதற்காக அடிக்கடி உம்முடைய பாதத்தில் வந்து நியாயத்துக்காக, நியாயமான காரியங்களுக்காக மன்றாடுகிறோமோ அந்த மன்றாட்டை நீர் கேட்டு பதில் தந்து வாய்க்க பண்ணி வெற்றி தந்து நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் இருக்கிற கொண்டு வந்து பெரியார் செய்து நாமத்தை மேம்படுத்தணும். எங்களுக்காக பாடுபட்ட இயேசுவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.